ஹை கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம ஏஆர் ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனலோட பாஸ்வேர்ட் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா லாங் வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட இருக்குமா, கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஏன் வீடியோ பண்ணல அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கோம். அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல அப்படிங்கும்போது, எது நல்லா வருதோ அதை பண்ணிட்டு போயிடணும். அப்படிதானே, யூஸ்வலாக அப்படி தானே பண்ணுவோம், வேற ஆப்ஷன் இல்லாதப்போ. ஸோ ஷார்ட் வீடியோ மேக் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நினச்சது யூடியூப் தான். யூடியூப்ல லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன், வருஷக்கணக்காக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஷார்ட்ஸ் வந்தது, ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணேன். பட் ரீச் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நான் இதே ரீலை தூக்கி இன்ஸ்டாகிராம்ல போட்டேன், அது நல்லா ஒர்க் ஆச்சு, நல்ல வியூஸ் போச்சு. நான் அதையே வந்து மெயின் ஸ்ட்ரீமாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நாள் அப்பவுமே யூடியூப்க்கு விசுவாசமா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல லைக் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மேக் பண்ற வீடியோ அப்படியே தூக்கி ஷார்ட்ஸா இதுல போடுவேன். அப்பவுமே பாத்தீங்கன்னா அதுல நல்லா போகும், இதுல சுத்தமா போகாது. அது என்ன கால்குலேஷன், என்ன கணக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மள ஒரு 2 லட்சம் பேர் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம ஒரு வீடியோ போடலையே அப்படின்னு தோணுச்சு. உண்மையாவே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணல, மைக் கூட மாட்டல. ம். இது நான் ரீசெண்டா வாங்கின மைக், கொஞ்சம் காஸ்ட்லியான மைக். டிஜேஐயோட டிஜேஐ 2ன்னு நினைக்கிறேன். இந்த மைக் எவ்வளவு தெரியுமா வந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்டன்னு நினைக்கிறேன். இப்போ இதை மாட்டி நல்ல குவாலிட்டியா வீடியோ ஷூட் பண்ணலாம். பட் எனக்கு தோணவே இல்லை, இந்த மாதிரி ராவா அப்படி தோணுது எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன். ஏன்னா எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ணல. சில நேரங்கள்ல எனக்கு என்ன தோணும்னா, என்ன வீடியோ பண்ணலாம், நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். சரி அப்படின்ட்டு ஒரு வீடியோ நான் எடுப்பேன். அடுத்து பார்த்தா எனக்கு வேற சம்மந்தமே இல்லாத ஒண்ணு தோணும். இப்படி ஒரு வீடியோல சம்மந்தம் இல்லாம போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சேனல்ல, அது நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் வீடியோஸ் பெருசா ஆசைப்படுவேன், எடுக்கணும்னு நினைப்பேன். பட் அதை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்போது அதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதனால நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது. அது யோசனை, அந்த ஆசையை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது. லைக் வந்து நான் எப்பவுமே எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, நான் அதை கண்டினியூ பண்ணுவேனா, இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இதை நான் எந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம், இதுல எனக்கு பிசினஸ் இருக்கா அந்த இடத்துல, இது இவ்வளோ விஷயத்த நான் அனலைஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு விஷயத்துல உண்மையாவே நான் காலை வைப்பேன். இல்லைன்னா சிம்பிளா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற எனக்கு எது இப்போ இப்போ இன்னைக்கு தேவைக்கு எது எனக்கு ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எதை எடுத்துட்டு போனா ஃபியூச்சர் இருக்கும், இதை பிளான் பண்ணி தான் நான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், யூடியூப் என்னோட காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஜாபை வந்து செக்யூர் பண்ணிட்டு சேம் பிளேஸ் ஆர் வேற பிளேஸ்லலாம் ஜாப்க்கு போனாங்க. ஒரு ஒரு ஃபைனல் டேன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்ன்ஷிப்போட கடைசி டே. ஸோ இன்டர்ன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே கூட ஒருத்தருக்கு ஜாயின் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆஃபீஸ் ரூம்ல ஒரு சினாரியோ நடக்குது. கூப்பிட்டு ஒருத்தரையா கேட்குறாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட். சில பேர் வந்து அங்கேதான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், ரெஸ்யூம் கொடுக்கட்டான்னு கேட்குறாங்க. இன்னும் சில பேர் நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறேங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து வேற பிளேஸ்ல வெளியூர் போய் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என் டர்ன் வருது. நான் தான் ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு 2-3 பேர் முன்னாடி போறேன். ஸோ என் டர்ன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னு. அவங்க கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போயிட்டு யூடியூப் சேனல் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், நான் அதில் கண்டென்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க, சாரா இவன் இப்படி பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் வந்து உங்க சேனல் இது கொடுங்க, லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேனல் நேம் சொல்லுங்க அப்படின்னாங்க. சொன்ன உடனே 2 மேனேஜர் இருக்காங்க. 2 மேனேஜரும் மாத்தி மாத்தி
ஒரு ஒரு வீடியோக்குள்ள போயிட்டு சவுண்ட கூட்டி வச்சு குட்டி ரூம் ஆக்சுவலா சின்ன ரூமு. ஸோ சவுண்ட் பயங்கரமா அடிக்குது. மாத்தி மாத்தி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பேசுனீங்க? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுல ஏதாச்சும் சொல்றீங்க? கொஸ்டினா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கான்வர்சேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா பண்ணுங்க நீங்க. நான் கேட்டதுலே நீங்க ஒரு ஆள் தான் ஏதோ டிஃப்ரெண்டா சொல்றீங்க. உங்களுக்கு இங்க செட் ஆகாது. நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவங்க வந்து நல்ல விதமா சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து அப்ப எனக்கு வயசு எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 22 அவ்வளவுதான் இருக்கும். 22, 23. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து படுத்தா தூங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தது. இது எப்படி சரி பண்ண போறோம்னே தெரியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தது. அந்த வயசுல ஹேண்டில் பண்ற பிரச்சனையே அது கிடையாது. ரொம்ப பெரிய பிரச்சனை. ஃபுல்லா சொல்ல முடியலன்னா கூட அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு நிமிஷம் கீழே இருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ்ல என்ன மாதிரி இருந்தது, நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க நினைக்கலாம் இந்த கர்மத்தை கேட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. பட் நான் எப்படி இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்ல இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதுல இருக்க வேலிடான விஷயங்களை நான் எடுத்துக்குவேன். என்னோட லைஃப்ல அதை அப்ளை பண்ண முடிஞ்சா சான்ஸ் கிடைச்சா நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கலாம், உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் லெவல் புஷ் பண்றதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். நான் கோ த்ரூ பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். அது நான் இன்னொரு நாள் பிளான் பண்றேன். பார்ப்போம். எனக்கு வந்து இப்போ நான் வீடியோ இங்க உங்களுக்கு வந்து நான் ராவா நான் சொன்னேன்ல, அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா மைக்லாம் செட்டப் பண்ணி சூப்பரான லைட்டிங்ஸ்லாம் வச்சு நல்லா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா இந்த சேனல் க்ரோ ஆகக்கூடாது. எனக்கு வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடாது. கம்மியான ஆள் மட்டும் எனக்கு பார்த்தா போதும். ஆனா நான் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்த நான் ஒரு ஸ்டோரிய வந்து ஸ்டோரினா கதை இல்ல, கட்டுக்கதை இல்ல. லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு ஸ்டோரிய சொல்லி ஏதோ ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அது வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் கம்மியா இருந்தா தான், ஐ மீன் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பூம் ஆகுது ஃபியூச்சர்ல அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது. அது பிடிக்காது இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா அதுல நிறைய கான்ட்ரோவர்சிக்கு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அது கரெக்டான வேர்டு வந்தா நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்ணேன். இப்போதைக்கு நான் நினைச்சது ஒரு குறிப்பிட்ட சிலர் என்னை ரெகுலரா வாட்ச் பண்ணணும். ரொம்ப கம்மியான மெம்பரா இருந்த ஒரு 1000 2000 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணா போதும். பட் ரெகுலரா நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். லைக் வந்து நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்றது, அதை ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க, நம்மள பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாவே அது ஒரு நல்ல விஷயம். சின்ன கம்யூனிட்டியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ நான் கரெக்டா பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல இல்ல, கரெக்டா இன்ஸ்டாகிராம்ல சூப்பரா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தவங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா தெரியலாம், நார்மலா தெரியலாம். பட் நான் எப்படி ஃபீல் பண்றேன், நான் அதை போஸ்ட் பண்றேன். ஆப்போசிட்டா எனக்கு வந்து கேமரால தானே நீங்க என்ன பாக்குறீங்க, கேமராக்கு பின்னாடி பிஹைண்ட் த லைஃப்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் 2-3 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே நல்லா போனாலும் நான் பண்ண மிஸ்டேக் ப்ராப்பரான டீம் இல்ல. நானே எல்லாத்தையும் பண்ணிட முடியும் நானே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல அது எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு வந்து ஒரு சலிப்பு கொடுத்துருது தனியா பார்க்க முடியாம. ஸோ அது ஸ்டாப் ஆயிரும். திருப்பி நான் என் பேக் டு ஒர்க்குக்கு வந்துருவேன். இப்படிதான் நான் எந்த பிசினஸ் நான் ஆரம்பிச்ச 2-3 பிசினஸ் நான் லாஸ்ட்னு ₹1 கூட நான் லாஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு யோசிச்சு என்ன பண்ணணும் அதை பார்த்து. விஜய் சொல்றாருல, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயம் நான் ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப திங்க் பண்ணுவேன், ரொம்ப கால்குலேட் பண்ணுவேன், செலக்டிவான சில விஷயங்களை பண்ணுவேன். ஹிட் ஆகுதோ இல்லையோ நான் லாஸ் சந்திச்சது இல்லை.
பட் எனக்கு ப்ராப்பரான ஒரு டீம் இருந்ததுன்னா அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போக முடிஞ்சிருக்கும். இப்போ நீங்க நான் உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி சொல்லுங்க ஒரு கம்யூனிட்டியா பில்ட் ஆகலான்னு. மேபி மேபி ஃபியூச்சர்ல நம்ம வந்து இப்போ ஒரு 1000-2000 பீப்புள் பாக்குறீங்கன்னா அதுல ஒரு 10-20 மெம்பர்ஸ் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆகலாம், பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணலாம், லைக் ஏதாச்சும் ஒரு ரோல் உங்களுக்கு அதுல கிடைக்கலாம். அப்படிதான். ஏன்னா எனக்கு வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க, என்னோட ஒர்க்கோட கனெக்டடா இருக்கிறவங்க, என் லைஃப்ல இருக்கிறவங்கலாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நம்மளோட ஃபாலோவர், நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருந்து லேட்டர் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நானும் எதர்ச்சியா ரிப்ளை பண்ணியிருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே ரிப்பீட்டடா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, நானும் கொஞ்சம் க்ளோஸா பேசிடுவேன் யார்கிட்டனாலும். க்ளோஸா இன் த சென்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுவேன், ஒரு ஓப்பனா பேசிடுவேன். என்னன்னா என்ன அப்படி பேசிட்டு போகாம எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை நான் சேர்த்து பேசுவேன். ஸோ அப்படிதான் வந்து அதில் கனெக்ஷன்ஸ் நிறைய பேரோட எனக்கு பில்ட் ஆயிருக்கு. மேபி அதுக்கு தான் சொல்றேன், கம்மியான கம்யூனிட்டியா இருக்குன்னா, சின்ன கம்யூனிட்டி சின்ன க்ரூவா இருக்குன்னா அது எனக்கு கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட பேச வைக்க கான்வர்சேஷன். அக்கௌண்ட் பெருசா ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆயிரும். நான் வீடியோ போடுவேன், கண்டுக்கிட மாட்டேன், அது பாட்டுக்கு போகும். எனக்கு இப்போ யூடியூப்ல இருந்து தான் இப்போ எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காண்டி ஆடெல்லாம் ஆஃப் பண்ண விரும்பல, ஏதோ அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. பட் இது வந்து வைரல் ஆகிறதுக்கான பெருசா ஏதோ டெவலப் பண்றதுக்கான கண்டென்ட் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வேலைகள் நான் கம்பெனி எல்லாம் பெருசா யோசிக்க மாட்டேன். சிம்பிளா ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சது மாதிரி வச்சு விட்டுருவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தோணுச்சுன்னா தோணும், இப்போதான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசியிருக்கேனே, எனக்கு கொஞ்சம் உண்மையாகவே உங்ககிட்ட ஒரு 1% கூட ஷேர் பண்ணல, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணோன்னா மைக்லாம் மாட்டி லைட்டிங்ஸ்லாம் பண்ணி வேற வேற இடத்துல கொஞ்சம் பேசலாம். பாய்.